இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு பலியாகிற மனுஷனுக்கு கூட ஆதரவு கரம் காட்டுகின்ற அதிகார வர்க்கம் ஒரு 1000 கோடி இயற்கை வளங்களை காப்பதற்காக தன்னையே எங்களுக்கு இதை வாபஸ் வாங்கலைன்னா நீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நேரடியா மிரட்டியிருக்காங்க. ரொம்ப வலிக்குது இதை பார்க்கையில. உண்மையில இப்ப கலெக்டர் போன்ற இந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கடமையைத்தான் ஒரு தனி மனிதனா ஜகபர் அலி செய்திருக்கிறார். ஆனா உண்மையிலே ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு. நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற அந்த குழந்தையினுடைய இப்ப படிச்சு முடிச்சோடனே நீட்டு கோச்சிங்கா இருந்தாலும் சரி, நீட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரசு கவுன்சிலிங் வழியா எந்த சீட் எடுத்தாலும் படிச்சு முடிக்கிற 5.5 ஆண்டுகளுக்கும் முழு கல்வி செலவையும் ஆனந்தம் இருக்கு. எத்தனையோ கொலை மிரட்டல் இருக்கு. நான் ஒரு IAS அதிகாரியா, மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டரா, அத்தகைய காலகட்டத்தில் கூட என்னை என் குடும்பத்தினரை வெட்டி துண்டு துண்டாக தமிழகத்தின் வீதியில கொள்ளை அடிக்கிறது தான் இந்த நாட்டில் குற்றம். இவர்களுக்காக போய் வீதி எங்கும் அது நிதி திரட்டுவது கூட தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பிள்ளைகளை பார்க்கையில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது. பார்க்க போற விருது மிக 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 நெகிழ்ச்சியான ஒரு விருதா தான் இருக்க போது. அந்த விருதை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மதிப்பிற்குரிய சகாயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இந்த விருதாளர் யாருன்றதை பார்த்துடலாம் சார். ஒரு ஆளா இயற்கையை காப்பாற்றுறதுக்காக போராடி தன்னோட உயிரையே கொடுத்த ஒரு மாமனிதர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யார் அந்த மாமனிதர் அப்படின்றத ஏவில பார்த்துடலாம். மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதினை வழங்குவதற்காக. அவங்க நிறைய கனிம வளத்துக்காக போராடினாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜகபர் அலினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களை கொலை பண்ணிடுறோன்னு எப்போவுமே மிரட்டினாங்க. அவங்க மலையடி சட்டத்துக்கு மீறி வச்சதுனால அவங்க மேலே கேஸ் நடந்துச்சு. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன். அந்த கேஸ் இன்னும் பார்க்கல. அதனால அவங்க ரொம்ப கோவமாகி ஒன்று கொலை பண்ணிடுவேன்னாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. அது ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஆயிரம் ஐன்ஸ்டீன்கள் வந்தாலும் 1 டன் மலைக்குன்றை நம்மால் உருவாக்க முடியாது என்பதே யதார்த்தம். பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் நின்று நிலைத்திருக்கும் மலைகளை சட்டவிரோதமாக உடைத்து இருந்த இடம் தெரியாமல் ஆக்குகிறார்கள் மஃபியாக்கள். இந்த அட்டூழியத்துக்கு எதிராக தொடர்ந்து தீரத்தோடு போராடி கடத்தல்காரர்களை அம்பலப்படுத்தினார் திருமயம் அருகிலுள்ள பெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி. என் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று அவரே வீடியோ வெளியிட்டும் அவரை காக்க எந்த கரமும் நீளவில்லை. எந்த சமரசத்துக்கும் பணியாத இந்த போராளியை கடந்த ஜனவரி 17ஆம் தேதி துள்ளத் துடிக்க வெட்டி கொன்றார்கள் கல்குவாரி மாஃபியாக்கள். தமிழகத்தையே அதிரச் செய்தது அந்த கொலை. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது பிரச்சனைகளுக்காகவும் இயற்கையை சூறையாடிய தீய சக்திகளுக்கு எதிராகவும் போராடி அதற்கு விலையாக தன் இன்னுயிரையே அளித்தார் ஜகபர் அலி. அவரின் நினைவை போற்றி நம்பிக்கை விருதளித்து நீதி வேண்டி நிற்கும் ஜகபர் அலியின் குடும்பத்தாரை கரம் பற்றிக் கொள்கிறது ஆனந்த விகடன். உங்கள் கரவொளியோடு உயிர் கொடுத்து மலை காத்தவர் ஜகபர் அலி. அவருக்கு தான் இந்த விருது. ஜகபர் அலிக்கான விருதினை பெற அவரது பிள்ளைகளை, அவரது குடும்பத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
கரவொலி கண்டிப்பா இந்த மூமெண்ட்ல அவங்களுக்கு தேவை. அவங்க கணவரை அவங்க இழந்து இங்க நிக்கிறாங்க. சார் உங்க கரங்களால அந்த விருதை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல். இவர்களுக்கு சத்யா வழங்கும் ஒரு அன்பு பரிசு இருக்கு. மொபைல் போன். தேங்க்யூ so much ஜாக்சன் சார். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். நீங்க பாக்குற குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல. அவங்க கணவர் மக்களுக்காக, மலைகளுக்காக, மண்ணுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு மனிதரோட குடும்பம் தான் அவங்க. ஸோ மேம் நீங்க சொல்லுங்க, சாருக்கு வந்து நிறைய கொலை மிரட்டல் வந்ததா நீங்க வீடியோவில் நாங்க பார்த்தோம். சாரே அதை சொல்லியிருந்தாரு. இது நடந்ததுக்கும் சார் நம்மளை விட்டு போன அந்த ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த நாட்கள்ல சார் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்வாரு மேம்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சின்ன சின்ன சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன உதவிகள். ரொம்ப அவர் சாதாரணமான குடும்பம் தான். அவருடைய வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்கள வளர்த்துட்டு இருந்தார். சின்ன சின்ன உதவிகள் மக்களுக்கு பண்ணுவார். அவரால் முடிஞ்சது பெருசாக கிடையாது. யாராவது வந்து ஒரு உதவி தொகையாக இருக்கட்டும், அது தெரியாத மனிதர்கள், கொஞ்சம் படிக்க தெரியாத மனிதர்கள் வந்து வயசானவங்க அம்மாவங்கெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபா ஊக்கத்தொகை வருதில்ல, அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அவங்களுக்குலாம் உதவி பண்ணி வாங்கி கொடுப்பாரு. இந்த சின்ன சின்ன உதவிகள் பண்ணுற நேரத்தில் அவர் இந்த மலையடி சம்மந்தமாக, குவாரி, ரோடு பிரச்சனை, அந்த கல் குவாரி, அதுக்கப்புறம் கிராவல் மண் திருட்டு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அது அவரால் இருக்க முடியல. இந்த இந்த சட்டவிரோதமாக நடக்கிறத அவரே முன்னாடி பார்க்குறதுனால இதை சரி பண்ணணும், இதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா வீடெல்லாம் உடஞ்சி விழுகுது. நான் கேட்டேன், இதெல்லாம் இதுக்கு ஏன் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, பெரிய மனிதர்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப, நாளைக்கு உன் புள்ள வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஆடு மாடு விவசாயம் பண்ணுற மக்கள் எல்லாரும் இதை வெட்டி பாதிக்கப்படுறாங்க, உன்னுடைய மயம் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு வந்து இந்த இந்த வெடி மருந்து வச்சு வெடிக்கிறாங்கல்ல, அதில் வீடெல்லாம் பேர்ந்து விழுகுது, பின்னாடி பிள்ளைக்கு கூட பிரச்சனை ஆகும், ஒரு கட்டத்தில் இந்த ஊரே அழிஞ்சிரும், அப்படியே உள்ளே போயிடும், அந்தளவுக்கு வந்து கொள்ளை நடக்குது, இதை வந்து நமக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு இதுக்குள்ளே போய் தனி நபராக போராடினாரு. இந்த வீடியோ நாங்க பார்த்தோம்ல மேம், ஒரு வீடியோ இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு. அது அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு பிறகு வீட்டில் என்னெல்லாம் ஐயா சொல்வாரு மேம்? ஆமாம், நேரடியாக வந்து பேசியிருக்கா, இதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கிடணும், எங்களுக்கு வந்து இதை வாபஸ் வாங்கலைன்னா நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நேரடியாக வந்து மிரட்டியிருக்காங்க. அது நம்மள்ட்ட சொல்ல பயப்படுவார். அதனால என்ன பண்ணுவார், காரில் போகிறவர், 2 வீலரில் போகிறவர் காரில் போவார், பயந்துட்டு காரில் போனார். அந்த டைம் வந்து 2 வீலரில் போகிறாரு, இது மாதிரி பண்ணிடுறாங்க. ஓகே, அவங்களோட மகள்கள் இங்கே இருக்காங்க, அவங்க மகனும் இங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்கம்மா? உங்க பேரு? நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அண்ட் உங்களோட பேரு? என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ அவரோட மகன் இங்க இருக்காங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன? அப்துல் ராஃபி கரீம். என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ நீட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல செய்தியை நீங்களே சொல்லிருங்க சார். இவங்க ஐயா அவர்களது குடும்பத்துக்காக பங்களிச்சது எவ்வளவு பெரிய பங்களிப்பு. தன் உயிர் தியாகம் மூலியமா தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை காத்திருக்காரு. அவருடைய நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற இந்த குழந்தையினுடைய இப்ப படிச்சு முடிச்சோடனே நீட்டு கோச்சிக்கா இருந்தாலும் சரி, நீட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரசு கவுன்சிலிங் வழியா எந்த சீட் எடுத்தாலும் படிச்சு முடிக்கிற 5.5 ஆண்டுகளுக்கும் முழு கல்வி செலவையும் ஆனந்தம் இருக்கும். ஆஹா ஆஹா ஆஹா, தேங்க்யூ சார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நன்றி சார், நன்றி நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். ஸோ ஆனந்தத்தினுடைய கரங்கள் இந்த ஆனந்த விகடன் மேடையில இதுவரைக்கும் நீண்டு இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ so much சார்.
சகாயம் சார், நீங்க கனிம வளத்துக்கு எதிரான இந்த ஒரு விஷயத்துல வந்து பல ஆண்டுகளா களத்துல நின்று நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இந்த விஷயமும் உங்களோட இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான், உங்களோட பகுதியில நடந்தது. பொதுவா வந்து இந்த மாதிரி கனிம வள திருட்டுக்கு எதிராக ஒருத்தங்க போராடும் போது மிரட்டல்கள் நிறைய வரும். ஆனா அது கொலை வரைக்கும் போயிருக்கே சார். ஏன் நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது ரொம்ப வலிக்குது. இதை பார்க்கையில் உண்மையில் ரொம்ப மனசில் ரொம்ப வேதனையும் வலியும் ஏற்படுது. இப்போ எங்களை போன்ற கலெக்டர்கள், நாங்கள் மாவட்டத்தில் கலெக்டர்களாக இருக்கிறோம். கலெக்டர்களுடைய பொறுப்பு கடமை எல்லாமே இது போன்ற மலைகள் உள்ளிட்ட இந்த கனிம வளங்களை பாதுகாப்பது தான். இப்போ கலெக்டர் போன்ற இந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கடமையைத்தான் ஒரு தனி மனிதனாக ஜகபர் அலி செய்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது. ஒரு பொறுப்பற்ற ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன் போராடி தன் உயிரையே இழந்து என்ன நிலைமைன்னா, இங்கே கள்ளச்சாராயம் குடித்து பலியாகிற மனுஷனுக்கு கூட ஆதரவு கரம் காட்டுகின்ற அதிகார வர்க்கம் ஒரு 1000 கோடி இயற்கை வளங்களை காப்பதற்காக தன்னையே இழந்த ஒரு மனிதனுக்கு காட்டலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே மனிதன் அப்படிங்கிறவன் அநீதிக்கு எதிராக எவன் எழுந்து நிற்கிறானோ அவனைத்தான் நான் மனிதன்னு கருதுறேன். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன்னா அது ஜகபர் அலி தான். மனிதன் மட்டுமல்ல, மாமனிதன். என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், அந்த ஊர் தான். இன்னும் சொல்லப்போனால் திருமயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலனாப்பட்டிங்கிற கிராமம்தான் என் தாயார் பிறந்த கிராமம். அதனால் இந்த பகுதி என்னுடைய அந்த உணர்வோட ஒட்டிப்போன ஒரு பகுதி. அதனால் இன்றைக்கு இது போன்ற இந்த ஜகபர் அலி போன்ற இந்த போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் 1000 கோடி அளவுக்கு கனிம வள இழப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த மனிதனை காப்பாற்றிருக்கணும். காப்பாற்ற தவறிய அனைவரும் குற்றவாளிகள்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு கூட எத்தனையோ கொலை மிரட்டல் இருக்குது. நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா, மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டரா, ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றி உயர்நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் லீகல் கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டவன். அத்தகைய காலகட்டத்தில் கூட என்னை, என் குடும்பத்தினரை வெட்டி துண்டு துண்டாக அந்த குவாரிகளிலே வீசுவோம் என்று சொல்லி 3 முறை எனக்கு கடிதங்கள் வந்திருக்கிறது. அப்படி வந்த கடிதமெல்லாம் காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சது யாருன்னு கண்டுபிடிக்காத காவல்துறை தான் ஜகபர் அலிக்கு அவருடைய இந்த இழப்புக்கு காரணம்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் விகடன் இன்றைக்கு அந்த மகத்தான தியாகி, உண்மையிலேயே சுதந்திர போராட்ட தியாகியை போல போற்றப்பட வேண்டிய தியாகி தான் ஜகபர் அலி. அதனால எந்த அதிகார வர்க்கத்தை நாம் மலை போல நம்புகிறோமோ அந்த மலை போல நம்பியவர்கள் மலையையும் காப்பாற்றவில்லை, இந்த மாமனிதனையும் காப்பாற்றவில்லை. நிச்சயமாக நான் சொல்றேன், இவர்களுக்காக தமிழகத்தின் வீதியில கொள்ளை அடிக்கிறது தான் இந்த நாட்டில் குற்றம். இவர்களுக்காக போய் வீதி எங்கும் அது நிதி திரட்டுவது கூட தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பிள்ளைகளை பார்க்கையில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது. அதனால் அந்த வகையில் விகடனுடைய இந்த அங்கீகாரம், இந்த அடையாளப்படுத்துதல் உன்னதமானது. அதற்காக நான் விகடனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தோடு எங்கள் இளைஞர்கள் துணையாக நிற்பார்கள். நிச்சயமாக தமிழகத்தினுடைய வீதியெங்கும் இயற்கை வள சூறையாடலுக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அதுதான் நாம் ஜகபர் அலி போன்ற இந்த மகத்தான போராளிகளுக்கு செலுத்தும் நன்றியாகும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். தேங்க்யூ so much சார். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும், இந்த குடும்பத்துக்கும் நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரென்த்தை கத்துப்பாங்க. அண்ட் உங்க மகளோட படிப்புக்கும் இங்க கரம் நீண்டு இருக்கு இந்த ஆனந்த விகடன் மேடையில் அப்படிங்கிறது எங்களுக்கும் சந்தோஷம். கண்டிப்பா அவங்க அப்பா பேரை காப்பாற்றுற அளவுக்கு சூப்பரா 3 பேர் வருவாங்க, கவலைப்படாதீங்க.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.